கரூரில் வயதான தம்பதியரை ஏமாற்றி கோடிக்கணக்கில் நம்பிக்கை மோசடி, ஆட்சியரிடம் மனு. வழக்கறிஞர் டி. பெரியசாமி, புரட்சி பாரத கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளராக பணியாற்றி வருகின்றேன். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் தாலுகாவைச் சேர்ந்த வீரியம்பாளையத்தைச் சேர்ந்த பெருமாயி கணவர் பேர் சங்கர் என்பவரிடம் தனக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தை விட்டு தர சொல்லி புரோக்கரிடம் சொல்லி சிதலவாயைச் சேர்ந்த தங்கத்துறை என்பவரிடமும் நாகராஜ், சிவா என்ற 2 புரோக்கர்கள் சேர்ந்து ஏக்கர் 8.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறி 9 ஏக்கருக்கான பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு 1 ஏக்கர் நிலத்தினுடைய 8.5 லட்சம் ரூபாயும் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாகவும், இந்த விற்ற பணத்தில் முதியோருடைய வங்கி கணக்கில் உங்களுக்கு ஓபன் செய்து தருவதாக சேங்கல் கிளை இந்தியன் வங்கியிலே ரூபாய் 10 லட்சத்திற்கான டெபாசிட் செய்வதாக கூறி அக்கௌண்ட் வங்கி கணக்கு ஓபன் பண்ணி காசோலை பெற்று அதில் முதல் 2 காசோலையை இந்த படிப்பறிவு இல்லாத கணவருக்கு தெரியாமலும் 2 காசோலையை தெரியாமல் திருடி கொண்டனர். அந்த 2 காசோலைகளை கடந்த 18/10/2025 ஒரு காசோலையில் 27,50,50,000 மற்றொரு காசோலையில் 2-3 நாட்கள் கழித்து ரூபாய் 10 லட்சத்தையும் எடுத்து ஏமாற்றிவிட்டனர். பின்னர் அந்த இடத்திற்கான விற்பனை செய்த இடத்தில் மரங்களை வெட்டி சுத்தம் செய்ததாக கூறியும் அந்த மரங்களை வெட்டி சுத்தம் செய்து ரூபாய் 2 லட்சத்திற்கான தொகையையும் கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டனர். அதுவுமில்லாமல் 1 ஏக்கருக்கான 8.5 லட்சத்திற்கும் பணம் கொடுக்காமலும் ஏமாற்றி விட்டதாக கடந்த 3/10/2025 கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் கொடுத்தோம். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பிடம் புகார் கொடுத்துள்ளோம். அந்த புகாரானது மாவட்ட பொருளாதார குற்ற பிரிவுக்கு மாற்றப்பட்டு 2-3 தடவை விசாரணைக்காக இந்த 2 கணவர் மனைவியையும் அலக்களித்து கொண்டு எதிர்மனுதாரர்களை இன்று வரை விசாரணைக்கு நேரில் அழைத்து விசாரிக்காமலும் காலம் தாழ்த்தி வருகின்றனர். ஏனென்று சொன்னால் அந்த புரோக்கர்கள் படைபணமும் அடியாட்கள் பணமும் கொண்டு இவர்களை விரட்டி கொண்டிருக்கின்றார்கள். வயது மூப்பு அடிப்படையில் காரணமாக அந்த 2 நபர்களையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையில் உள்ளனர். இது சம்பந்தமாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் கொடுத்துள்ளோம். அந்த புகார் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கூறியுள்ளார்கள். கட்சியில் இருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. எங்களுக்கு புரோக்கருங்கிற மட்டும்தான் தெரியும். சித்தலவை சேர்ந்த தங்கத்துறை, நாகராஜ் என்ற சிவா, ராஜா 2 பேரும் மட்டும் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்காங்க. இவங்க ஊர் பைசல்ல பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக அந்த ஊர் பைசல்லே பேசி அவங்கள முன்னாள் தலைவரிடம் பேசியதாக கூறிய ஒரு ஆசை வார்த்தை குறித்து ஏமாற்றி வருகின்றனர் இன்று வரை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.